கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். What we do will come back to us. வாழ்க்கை அப்படின்றது ஒரு பூமராங் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. People used to say life is a boomerang. அதாவது நம்ம கிட்ட இருந்து என்ன போகுதோ அதுதான் திரும்பி வரும். That is, what goes from us will come back to us. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. கலாத்தியர் 6:7. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Galatians 6:7. For whatsoever a man soweth, that shall he also reap. இந்த வசனத்தோட ஒரு பகுதியை தான் நான் உங்களுக்கு வாசிச்சிருக்கேன். I have read a part of this verse only. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம எதை விதைக்கிறோமோ, என்ன விதை போடுறோமோ அதுக்குரிய செடி தான் வரும். அப்போனா அதை தான் நம்ம அறுப்போம். See what the Bible says. What we sow, the seed we plant will grow and we will get the fruits of that plant, that seed only. ஒரு மனிதன் காட்டு வழியா நடந்து போயிட்டே இருந்தான். பாதி வழியில அவன் கூட இன்னொரு மனிதனும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். A man was walking through the forest. On the way, another man joined him. அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வேற வேற பாதையை நோக்கி அவங்க போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. When they were conversing, they understood they have to depart in a junction. ரெண்டு பேர் கையிலையும் ஒரு மூட்டை இருந்தது. Both of them had a bag in their hand. அவங்க பேசிக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, என்கிட்ட தயிர் சாதம் இருக்குது அப்படின்னு. When they were talking, one man said, I have curd rice with me. அடுத்தவர் சொன்னாரு, என்கிட்ட சாம்பார் சாதம் இருக்குது அப்படின்னு. The next man said, I have sambar rice. முதல் மனிதன் சொன்னாரு, எனக்கு தயிர் சாதமே பிடிக்காது, ஓ சாம்பார் சாதத்தை என்கிட்ட தரியா, நான் தயிர் சாதத்தை உன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு. The man said, I don't like curd rice. Why don't we exchange our food? You give your sambar rice to me, I will give mine to you. சரின்னு ரெண்டு பேருமே பையை மாற்றிக்கிட்டாங்க. They accepted and exchanged their bags. அப்புறமா ரெண்டு பேரும் பிரிஞ்சு வெவ்வேறு பாதையில் போயிட்டாங்க. Then they got separated and took another road. பசி எடுத்தோடனே ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. When they were hungry, they sat down to eat. முதல் மனிதன் பொட்டலத்தை பிரித்து பார்த்தா உள்ள மாட்டு சாணம் இருந்தது. One man opened his sack and inside there was cow dung. ரெண்டாவது மனிதர் பிரித்து பார்க்கும்போது உள்ள களிமண் இருந்தது. The second man opened his bag and inside there was clay. ஒருத்தர் ஏமாத்தினாரு, அடுத்தவரும் ஏமாத்திட்டாரு. அதாவது ரெண்டு பேரும் ஏமாந்து போயிட்டாங்க. One man had cheated, another man also cheated. That is, both were cheated. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். What we do will come back to us. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.